ஹாய்! இன்னைக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கல. எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்தது. அதுக்கு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எடுத்துக்கணும். இதில் எங்கேயாவது ஸ்டாடல் ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ், இன்னைக்கு ஸ்டாடல் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த இதுனா 23,200 ஸ்டாடல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த ஸ்டாடலுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸை விட ஹைல தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஸ்டில் பை சைடில் தான் நிற்கணும். மார்க்கெட் திரும்பி எப்போ கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரியே பாருங்க, இங்க நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேம் மார்க்கெட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. 23,200 பிஇ மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறமா 23,300 சியும் இருக்கு. சேம் ஸ்டாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எதுவுமே வந்து அவ்வளோவா வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட ட்ரெண்ட் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட். ஓகே, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மூமெண்டம் சேம் இந்த 23,000 சிஇயும் 23,000 பிஇ ஓட லெவல் மட்டும்தான் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்லையும் எங்கேயுமே பிக் சேஞ்சஸ் இல்லவே இல்லை. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு இன்னைக்கு. இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து திருப்பி 23,000 சிஇலே தான் இருக்குது. 23,200 பிஇலே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப சின்ன ரேஞ்சில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ளூ கலர் லைனில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூஸும் எதுவும் பெருசாக இல்லை. மார்க்கெட் ரொம்ப சின்ன ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து ரிஸ்க். ஏன்னா இவ்வளோ சின்ன ரேஞ்சில் கூட எடுக்கலாம். 23,300 சியில் வரும்போது பையும், 23,200ல இருக்கும் போது செல்லும் எடுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப சின்ன ரேஞ்சுன்றதுனால இன்னைக்கு ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணால் போதும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ டிப்ஸோ ட்ரிக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.